மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி தட்டாமல் கண்டினியூஸாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டி தட்டிடும், நல்லா வராது. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. விடாமல் நல்லா கிளறிட்டே வாங்க. கட்டி தட்டாமல் நல்லா கிளறிட்டே இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் மாவு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பர்ஃபெக்ட் பதம் எது தெரியணும்னா, ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன மாவு உருண்டையை எடுத்து அதை நல்லா உருட்டி பாருங்கள். தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு ஒட்டாமல் வந்ததுன்னா உங்கள் மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ குழக்கட்டை மாவோட பதமும் ரெடின்னு தெரியும். மாவு ரெடி ஆனோடனே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுடுங்க. இப்போ நம்மளோட மாவு ஓரளவு ஆறிடுச்சு. சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இட்லி தட்டில் நல்லெண்ணெய் தடவிக்கிட்டு இந்த பால்ஸை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்தப்புறம் கொஞ்சம் ஆறுனப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நல்லா காஞ்சதும் கடுகை போடுங்க.